இந்த சின்ன சின்ன கட்சிங்க காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக, பாமக இவங்களுக்கெல்லாம் காலம் ஒரு நல்ல அரிய வாய்ப்பை கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லணும். இந்த நிகழ்வு, இந்த எலெக்ஷன் ரிசல்ட் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த ஒரு வாய்ப்பு இந்த கட்சிங்களுக்கெல்லாம் பிற்காலத்தில் எப்பவுமே கிடைக்காது. இந்த 50 வருஷத்துலேயும் வராத ஒரு நிகழ்வு. எப்பவுமே வந்துட்டு தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிங்கிற ஒன்று இதுவரை நடக்காத ஒன்று. கருணாநிதி 2006ல் நடத்தினார். ஆனால் அப்பயும் அவங்க வந்து இந்த கட்சி காங்கிரஸோ பாமகவோ கூட்டணி அமைச்சரவையில் இடம்பெறலை. ஸோ காலம் ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்துருக்குது இந்த கட்சிங்களுக்கெல்லாம். ஸோ இவங்கெல்லாம் அவங்களோட கட்சியை கொஞ்சம் காப்பாற்றிக்கணும் அப்படின்னா ஒரு மக்கள் மத்தியில் நன்மதிப்பை எடுத்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. கூட்டணியில் சேர்ந்து இவங்க வந்துட்டு கொஞ்சம் பெருசாக எதுவும் அழிச்சாட்டியங்கள் பண்ணாத விஜயோட ஒத்துழைச்சி அவங்களும் அந்த கூட்டணி ஆட்சியில் அங்கத்தில் பங்கேற்று கொஞ்சம் நல்லாட்சியை கொடுத்தாங்கன்னா இந்த கட்சிங்க மேலேயே மக்களுக்கு ஒரு நன்மதிப்பு வரும். இல்லை அப்படின்னா இந்த கட்சிங்கெல்லாம் தடம் தெரியாமல் அழிஞ்சு போகும். ஆல்ரெடி அப்படி தான் போயிட்டாங்க அவங்க எல்லாருமே. காங்கிரஸ் கட்சியெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்ட கட்சி. அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு திரும்ப ஆட்சியில் பங்குக்கு வர்றதுக்கு. ஸோ அதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிக்கிறது வந்து சரியான நிகழ்வாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை சரி யூஸ் பண்ணிக்கிறதுங்கிறது மட்டும் இல்லாமல் அதை விஜயை பிளாக்மெயில் பண்ணாத சரியான முறையில் மக்களுக்கு அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடைக்கிறத உபயோகப்படுத்தினாங்கன்னா அவங்க மக்கள் மத்தியில் நிலச்சி நிற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அதை எப்படி அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்கிறத பார்க்கலாம், பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.